சென்னை மாதவரத்தில் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் 17.8 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 10 பேரின் வீடுகள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டு இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஹரியானா, மணிப்பூர், மியான்மரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வந்ததாக அவர்கள் தரப்பில் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதவரத்தில் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 17.8 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அகமது அலி வழங்க கேட்கலாம். அகமது அலி, மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னை மாதவரம் அருகே 20 கோடி மதிப்பில் உள்ள சுமார் 17.8 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை மாதவரம் போலீசார் பறிமுதல் செய்து 10 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்ற இந்த சம்பவத்தால் போலீஸ் வட்டாரங்களில் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த வாரம் மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூர் வழியாக சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி மதிப்புடைய போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் வெங்கடேசன் மற்றும் கார்த்திக் என்ற இருவரை கைது செய்து அவர்களிடம் இருந்த 2 சொகுசு கார்கள், இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்கின் தொடர்ச்சியாக தற்போது பின்னணியில் இருந்த முக்கிய கடத்தல் நபர்கள் ஒரு பெண் உட்பட முதலில் 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் 18.8 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்து தமிழகம் மற்றும் வட மாநிலத்தில் உள்ள பலரை கைது செய்து வருகின்றார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் சந்தையின் மதிப்பு சுமார் 20 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் சுமார் 25 கிலோ எடை கொண்ட மெத்தபெட்டமைன் மூட்டையை விற்பனை செய்தால் அதிலிருந்து வரும் லாபம் மட்டும் சுமார் 30 லட்சம் வரும் என கூறப்படுகிறது. பின்னர் உயர் போலீஸ் அதிகாரி நம்மிடம் கூறுகையில் இவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள வீடு, கார் மற்றும் சொத்து ஆவணங்களை அரசுக்கு சொந்தமாக்கும் வகையில் வழக்கு தொடரப்படும் எனவும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பலரை கைது செய்ய இருப்பதால் சென்னையில் விற்பனை செய்யப்பட்டு வரும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை ஒழிக்க தனிப்படை போலீசார் கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். சென்னையில் இந்த போதைப் பொருட்கள் முற்றிலுமாக ஒழிக்கவும் சென்னையில் கலக்கு வந்த மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்த முக்கிய புள்ளிகளையும் கைது செய்து வருகின்ற போலீசார் இவர்கள் மேல் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு பின்னணியில் உள்ள அனைவரையும் கூட்டோடு பிடிக்க வியூகம் திரட்டி உள்ளதாக தகவல் வெளியானது. ராஜலட்சுமி. சென்னை மாதவரத்தில் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டு மேலும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அகமது அலி.